ஒரு தலைவன் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகின்றான். ஒரு தலைமுறையின் மாற்றத்திற்கு காரணம் ஒரு தலைவன். அந்த மாற்றத்திற்கான பின்னணி ஒரு துணிச்சலான முடிவு. விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் நிறுவனத்தால் மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி வடமாகாணத்தில் நடைபெற்று வருகிறது. பழனி மத்திய கல்லூரி, கச்சாய் மகா வித்தியாலயம், நாவற்குழி மகா வித்தியாலயம், ரிபர்க் கல்லூரி மற்றும் சாவகச்சேரி இந்து கல்லூரியை சேர்ந்த 45 மாணவர்கள் போட்டி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு இந்த நாட்களை கொண்ட தலைமைத்துவ பயிற்சியானது தென்மராட்சி வலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த மாணவர்கள் கல்வியை பெறும் அதே வேளையில் ஒரு சமூகத்தில் தாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தலைமைத்துவ பண்புகள் இருக்க வேண்டும். அந்த ஆளுமே விருத்தி செய்யப்பட வேண்டும். மாணவர்களுக்கு இந்த தலைமைத்துவ பயிற்சியை விளையாட்டு முறையிலும் அவர்களுக்கு விரும்பிய முறையிலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. தலைமைத்துவ பண்பு பாடசாலைகளிலே வளர்க்கப்படுகிறது. அது ஒரு சிறந்த அடையாளம். ஏனென்று சொன்னால் இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். முதலில் மாணவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதற்கான பழக்க வழக்கங்கள் பாடசாலைகளூடாக செய்ய வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய பலவீனங்களை இனங்காண்பதற்கும் இனங்காண்ட பலவீனத்தை திருத்திக் கொள்வதற்கும் பலத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். இந்த நிறுவனமானது பல்வேறு செயல் திட்டங்களை மாணவர் சார்ந்து, ஆசிரியர் சார்ந்து, சமூகம் சார்ந்து செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு மாணவர்களும் 5 நாள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், நாங்களாக அவற்றை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பவற்றை பார்க்கும்போது செயற்திட்டத்தினுடைய பெருமதி, அதனுடைய காத்திரம் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டுகின்றது. தலைமைத்துவம் தொடர்பான அறிவும் அது தொடர்பான உணர்வுகளும் அவரிடம் இருக்கிறது. அவற்றை வெளிக்கொணர்வதும் இந்த தலைமைத்துவ பயிற்சியின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாடசாலையிலே, உங்களுடைய ஊரிலே, வீட்டிலே ஒரு சிறந்த தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த 5 நாட் பயிற்சியினுடைய வெற்றியாக அமையும். இந்த தலைமைத்துவ பயிற்சியானது 5 நாட்களும் மிக சிறப்பான முறையில் பலவாளர்களால் நடாத்தப்பட்டு வருகின்றது. இங்க சேஃப்டிகர் குடுப்பினம் அதை வைத்து பல்கலைக்கழகத்தில் நீ புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதுக்காண்டி தான் நான் இந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு வந்திருந்தேன். ஸ்டார்ட்ல எனக்கு பதட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எனக்கு பதட்டம், பயம் எல்லாமே குறைந்திருந்தது. நாங்கள் உங்களிடம் விதைத்தது செயலாக்க தலைமைத்துவம். தலைமைத்துவம் எப்போதும் பதவியெல்லாம் மாறாத ஒரு செயற்பாடு. பலவாளர்கள் 5 குழுக்களாக பிரித்து செயற்பாடுகளும் பயிற்சிகளும் செய்தார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, தொழில்சார் வாழ்க்கையில சிறந்து விளங்க வேண்டும். பீப்புள் பிங்கோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பண்பையும் என்னால அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிருந்தது. செயற்பாடுகள் எல்லாம் செய்து எங்களை ஊக்குவித்தனர். எனக்கு பிடிச்சது மரம் காணொலி. அதுல இருந்து நான் செயலாக்க தலைமைத்துவ பண்பை கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி நானும் எங்களோட வாழ்க்கையில செயலாக்க தலைமைத்துவம் மிக்க ஒருவராக இருக்கணும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய இலக்கு தென்பட்டிருக்கு. அந்த இலக்கு நோக்கிய பயணத்தை நீங்கள் செய்வீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த பயிற்சியில நாங்கள் உங்களுடைய மனப்பாங்கை கட்டி அமைத்திருக்கிறோம். ஒரு குழுவை என்னென்ன நான் வழி நடத்தணும், எவ்வாறு ஒரு பயிற்சியை திட்டமிட்டு செயற்படணும்னு சொல்லி அறிஞ்சு கொண்டோம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை போன்ற பண்புகள் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. இங்க வரைக்கும் நான் அவ்வளவுக்கு நான் இங்க மைக் பிடிச்சி கதைக்கிறது இல்லை. இங்க இந்த 5 நாள் நான் கதைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கற்றல் என்பது நடத்தையில் மாற்றம். நாங்கள் இந்த 5 நாட்களும் உங்களை புடம் போட்டிருக்கிறோம். நம்மை பாராட்டுவதை விட நாமே நம்மை பாராட்டி கொள்ள வேண்டும் எனும் தலைமைத்துவ பங்கை வளர்த்து கொண்டோம். கழுகு எவ்வாறு தனது இலக்கை மாற்றிக்கொள்ளாதோ அதே போல நாம் எமது இலக்கை மாற்றிக்கொள்ளாது எமது இலக்கை நோக்கியே முடிவெடுக்க வேண்டும் என்று தோணிச்சது. தலைவன் என்பவன் கட்டளையிடுபவன் அல்ல, மாறாக வழி நடத்துபவன். அந்த வகையில் இங்கு 45 செயலாக்க தலைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவர்களாக மிளிர்வதற்கான அடித்தளத்தை நாங்கள் இங்கு அமைத்துக் கொடுத்துள்ளோம். இன்னும் 10-20 வருடங்களில் நீங்களும் ஒரு சிறந்த தலைவராக வர வேண்டும். நாங்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்கள் உங்களுடைய உயரங்களை கண்டு வயசில் இருக்க வேண்டும். மாற்றம் என்பதை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள், மாற்றமாக நீங்களே மாறுங்கள். அந்த வகையில் இந்த மாணவர்கள் தலைமைத்துவத்திற்கான ஒரு புதிய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குகின்றார்கள். இப்படி ஒரு தலைமைத்துவ பயிற்சி வருகிற வருடங்களிலும் நடந்தால் மாணவர்களாகிய நாம் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம். வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சந்தோஷம்.